உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழக மக்களுக்கும், இந்தியாவினுடைய 140 கோடி இந்திய மக்களுக்கும், அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் அதனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆகிய டாக்டர் அமீர்ஜான் ஆகிய நான் உங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்ப்பது வள்ளுவர் கூறியது போன்று உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராத உலகை காண வேண்டுமென்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறிய நம்முடைய தமிழக மண்ணில் யாதும் ஊரை யாவரும் காணீர் கேளீர் என்று கூறிய கணியன் பூங்கொன்றனாருடைய வார்த்தைக்கேற்ப 1500 ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தின் தோன்றலாக கடைசி நபியாக தோன்றிய முகமது நபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளில் எனக்கு பிடித்த சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே நான் கூற விரும்புகின்றேன். ஒன்று, உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அணிந்திருக்கின்ற காலணிகளை எப்படி வெளி வாசலில் கலட்டி விடுகின்றீர்களோ அதை போன்று உங்களுடைய அகந்தை, பெருமை, கோபம் மற்றும் அனைத்தையும் கலட்டிவிட்டு அனைவருமே ஒரே நிலையில் நிற்க வேண்டும், அனைவருமே சமத்துவம் சகோதரத்துவத்தை கொள்கையாக கொள்ள வேண்டும். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாளியாக இருந்தாலும் சரி, வீரனாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, இறை ஆலயத்தில் அனைவரும் சமம் என்ற கருத்தை முகமது நபிகள் அவர்கள் கூறினார்கள். இந்த மாதத்தில் இன்னொன்றையும் அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற அந்த தானத்தை ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். மூன்றாவதாக, எந்த ஒரு வேலையை நீங்கள் வாங்குகின்ற பொழுதும் அந்த தொழிலாளியினுடைய உடலில் வேர்வை உலர்வதற்கு முன்பாக அந்த கூலியை கொடுத்து விடுங்கள்.